நிச்சயமாய் வாழ்க்கையா. 1867 ஆண்டு அப்படியே ஒரு பிளாஷ்பேக் உள்ள போவோம். இன்றைக்கு நாம் வடலூருக்கான பார்க்கும் பொழுது எவ்வளோ வண்டி வாகனம் மக்கள் போக்குவரத்து அடடா வேற நிலையில இருக்கு. ஆனால் அன்று 1867 ஆண்டு மே மாதம் 23ஆம் நாள், தமிழிலே பிரபவ ஆண்டு வைகாசி திங்கள் 11ஆம் நாள், பார்வதிபுரத்திற்கு வடக்கேயுள்ள பெருவெளினா அது பரந்த பயனற்று கூட ஒரு புறம்போக்கு, அதுதான் பெருவெளினா பெரிய இடம் அப்படின்னு. இத இன்னைக்கு நம்ம ஆட்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, வள்ளலார் சொன்ன பெருவெளி வேறு அந்த வெளி வேறுன்னு கதடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பெரிய வெற்றிடத்துக்கு பெருவெளின்னு பேரு. அந்த பார்வதிபுரத்திற்கு வடக்கே உள்ள பெருவெளி, அங்கே தற்காலிகமாக கட்டப்பட்டிருந்த மூங்கிலால் சோறு மாதிரி கட்டி அதுல தற்காலிகமாக கட்டப்பட்டிருந்த விழல் வேய்ந்த மண் கட்டிடத்திலே அச்சார் அழிவசி தீர்க்கும் சீவகாருண்ய ஒழுக்க பேரறம் தொடங்கக்கூடிய சூழல் அங்கே இருக்கிறது. பார்வதிபுரம் எங்கு பார்த்தாலும் மாவிளை தோரணங்களாலும் தென்னை குருத்தோலைகளாலும் வாழைக்கன்றுகளாலும் மலர் மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு எழிலார்ந்த கோணத்தில் இருக்கிறது. வடக்கு தெருவில் அமைந்த அந்த மண் கட்டிடமும் மிக எளிமையாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நம்முடைய பெருமான் சத்திய தர்மசாலை என்று பெயரிடுகிறார். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னம்பாடிக்க சாலையில் உணவு தயாராகி கொண்டிருக்கிறது. கட்டிடத்தின் எதிரே மிகப்பெரிய தென்னங்கீற்று பந்தல், பந்தலில் ஒரு சிறு மேடை, மேடையும் பந்தலும் எளிமையாக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன. சன்மார்க்க சங்கத்து சாதுக்களும் துறவிகளும் தர்மசாலை சம்பந்திகளும் அணுக்க தொண்டர்களும் அன்பர்களும் அரசு பணியாளர்களும் பார்வதிபுரத்து மக்களோடு அண்டை அயலூர் மக்களும் தாய்மார்களும் குழந்தைகளுமாக ஆயிரக்கணக்கானோர் அந்த பந்தலில் அமர்ந்திருக்கின்றார். எல்லார் முகத்திலும் ஒரு மகிழ்ச்சி. வேலாயுத முதலியார், கல்பட்டு ஐயா, ரெட்டியார், வெங்கட ரெட்டியார், அப்புசாமி செட்டியார் போன்ற செல்வந்த பெருமக்களோடு வள்ளல் பெருமான் மேடையில் நின்றிருக்கிறார். விழா தொடங்கியது. வள்ளல் பெருமான் இறையருளை சிந்தித்து பாடுகிறார். எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏற்று என்று இறைவணக்கத்தை கூறி பேசத் தொடங்குகிறார். இந்த வடலூர் பார்வதிபுரத்து வடற்பெருவெளியிலே நாம் அமைத்திருக்கும் இந்த சத்திய தர்மசாலையின் தொடக்க விழாவிற்கு பெருந்திரளாக இங்கே கூடியிருக்கும் சாந்த சித்தம் உள்ள துறவிகளே, சன்மார்க்கத்து சாதுக்களே, தர்மசாலை சம்பந்திகளே, அணுக்க தொண்டர்களே, அன்பர்களே, அறிஞர் பெருமக்களே, அரசாங்க அதிகாரிகளே, பார்வதிபுரத்து பெருமக்களே, அண்டை அயலூர் வாசிகளே, தாய்மார்களே, குழந்தை செல்வங்களே, எல்லோருக்கும் அடியேனின் வணக்கங்கள். இவ்வுலகத்தில் கொடிய தீ, பசித்தி,
அந்த பசித்தீயை தவிர்த்தலாகிய பேரறத்தின் பொருட்டு இந்த தர்மசாலையை தொடங்க நினைத்த பொழுது அது அமிர்தற்கென இந்த வடலூர் பெருவழியை நமக்கு தானமாக அளித்த ஜீவதயுடைய பார்வதிபுரத்து பெருமக்களுக்கும் பொருளுதவி புரிந்த பேரன்பு நிறைந்த புரவலர்களுக்கும் தானியங்கள், காய்கறிகள், கனிவர்க்கங்கள், மலர் மாலைகள் இன்ன பிற உதவிகளும் செய்த அருள்மணத்து அன்பர்களுக்கும் உடல் உழைப்பை நல்கிய தொழிலாளர் துணைவர்களுக்கும் எண்ணளவில் மட்டுமல்லாது உங்கள் அனைவர் அளவிலும் முதலில் மனமார்ந்த நன்றியை அடியேன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜீவதயுடைய பேரன்பர்களே, உங்கள் அனைவரின் அன்பும் அருளும் நிறைந்த வாழ்த்துக்களோடு இந்த தர்மசாலை தொடங்கப்படுகிறது. பசியென்று வந்தோருக்கு அவருடைய முகம் கோணாமல் இல்லை எனாது இன்று முதல் 3 வேளையும் இங்கே அன்னதானம் வழங்கப்படும். ஜீவகாருண்யத்தின் லட்சியங்களில் தலையாயது இந்த அன்னதானம். வாடிய பயிரை கண்ட போதும் பசித்தவர் ஏழையர் இவர்களை பார்க்கும் போதும் அடியேன் கொண்ட வேதனைக்கு அளவே இல்லை. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் ஆடினேன், பசியினால் இழைத்தே வீடுதோர் இறந்தும் பசியரா அயர்ந்த வெற்றோரை கண்டு உளம் பதித்தேன். வீடுதோறும் நின்றிருந்தும் பசியராது அயர்ந்த வெற்றோரை கண்டு உளம் பதைத்தேன். நீடிய பிணையால் வருந்துகின்றோர் என் நேருறக் கண்டு உளம் துடித்தேன். ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சிழைத்தவர்களாய் இருப்பவரை தம்மை கண்டு நான் இழைத்தேன் என்று பாடுகிறார். நண்பர்களே, வாடிய பயிர்களை கண்ட பொழுதெல்லாம் என் மனமும் உள்ளமும் உடலும் சோர்ந்து வாடினேன். பசியால் இழைத்து வீடுதோறும் பிச்சை பெற்றும் பசியராது பசி ஆறாது அயர்ந்த அந்த வெற்றுலம் கண்ட வெற்று அன்பர்களை கண்டு பதைத்தேன். நீண்ட நோய் பசிப்பினியால் வருந்துகின்றோர் என் நேருறக் கண்டு உளம் துடித்து ஈடில்லாத மானமிக்கவர்களாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் மிக்கண்டு அடியேன் இழைத்தேன் என்று பாடினார் பெருமான். சீவர்களுக்கு பசினால் ஏற்படுகின்ற பற்பல அவைத்தைகளையும் கொடுமைகளும் கண்டு என் மனம் இவ்வாறு கலங்கிற்று, உடம்பு இழைப்புற்றது. இதனால் இறைவன் திருவுளம் கொள்ள இங்கே தர்மசாலை தோற்றுவிக்கப்பட்டது என்று தர்மசாலை தோற்றத்திற்கான காரணத்தை எடுத்துச் சொன்னார். அப்போது அன்பர் ஒருவர், சுவாமி, எங்களுக்கு ஒரு சந்தேகம், என்னது சொல்லுங்கள் என்றார் வள்ளலார். இந்த தர்மசாலையில் பசித்தவர்கள் யாராக இருந்தாலும் உணவிடுவீர்கள்? அந்த கேள்விக்கு வள்ளல் பெருமான், அன்பர்களே, இது சத்தியம், சத்தியத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. பசியினால் வருந்துபவர்கள் எத்தேசத்தவராயினும் எந்த சமயத்தினராயினும் எந்த சாதியினராயினும் எந்த செய்கையராகிலும் அவர்கள் தேச ஒழுக்கம், சமய ஒழுக்கம், சாதி ஒழுக்கம், செய்கை ஒழுக்கம் முதலானவைகளை பேதித்து விசாரியாமல் இவற்றையெல்லாம் கேளாமல் எல்லா சீவர்களிடத்தும் கடவுள் விளக்கம் பொதுவாய் விளங்குவதை அறிந்து எல்லோருக்குள்ளும் மெய்ப்பொழுதும் நீங்காமல் இறைவன் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து இங்கு பசியோடு வருபவர் அவருக்கு தக்கபடி பசியை தீர்ப்பதே சிவகாரியத்தின் தலையாய ஒழுக்கம். இங்கு சாதி, சமயம், கல்வி கற்றவன், நல்லவன், கெட்டவன், திருடன், லஞ்சம் வாங்குபவன்,
பிறர் பொருள் கவருவோன் என்று எந்த ஒன்றுமே இங்கு பொருந்தாது. பசித்தவருக்கு உணவளித்தல் என்பதே இங்கு இந்த தர்மசாலையில் அடிப்படையான ஒரு செய்தி. ஜீவகாருண்யத்தின்படி அவர் இவர் என்று எண்ணாது பசித்தவர் எவராயினும் அவருக்கு உணவிடுவது என்பது இன்று மட்டுமல்ல என்றென்றும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும். இது சத்தியம், என் மீது ஆணை என்று உறுதியோடு பதிலளித்தார் ராமலிங்கம். கேள்வி கேட்ட அன்பர் வருந்தி உடனே, சுவாமி, தாங்கள் திருவாய் மலர்ந்த அருள்வதற்குள் அவசரப்பட்டு கேட்டுவிட்டேன், மன்னித்தருள வேண்டும் என்றார். அதற்கு பெருமான் புன்னகையோடு அவரை நோக்கி, அன்பரே, தாங்கள் கேட்டதில் தவறில்லை. தர்மசாலையின் நோக்கத்தையும் நடைமுறையும் தெளிவுபடுத்திக் கொள்ளவே கேட்டீர்கள். நானும் சொன்னேன். இனி வருங்காலத்தில் தர்மசாலையை சார்ந்து வைத்தியசாலை, சாஸ்திர கல்வி சாலை, பிறருக்கு தொழில் முதலியவற்றுக்கு உதவக்கூடிய உபகார சாலை, ஞான விருத்திக்கான சாலை, பிறருக்கு உபதேசம் செய்யக்கூடிய உபாசனா சாலை, யோக சாலை, விவகார சாலை ஆகிய சாலைகளை அதன் கிளைகளாக கடவுள் கருணையினால் நிறுவ திட்டமிட்டுள்ளேன். அன்றியும் அற்றார் அழி பசி தீர்த்தலையும் உளால் மறுத்தலையும் வற்புறுத்தி சீவகாரண்ய ஒழுக்கம் என்ற நூல் ஒன்றையும் எழுதி வருகிறேன். தற்காலத்தில் அதன் முதற் பகுதி முற்று பெற்றுள்ளது என்று கூறிய வள்ளலார், சன்மார்க்க போதினி என்னும் பாடசாலை ஒன்றும் நிறுவ விருப்பம். இப்பாடசாலை சிறுவர் முதல் முதியோர் வரை அனைவருக்கும் கல்வி கற்பிப்பது, தமிழ், வடமொழி ஆகிய சமஸ்கிருதம், ஆங்கிலம் ஆகிய மும்மொழிகளையும் கற்பிக்கும் மும்மொழி பாடசாலையாக அது அமையும். நமது உபயகலாநிதி பெரும்புலவர் தொழுகூர் வேலாயுத முதலியார் தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் மகா பண்டிதம் பெற்றவர். கன்னடம், மகாராஷ்டிரம், இந்துஸ்தானி ஆகிய மொழிகளையும் அறிந்தவர். முதியோர் கல்விக்கும் மும்மொழி பயிற்சிக்கும் இடமாகிய இப்பாடசாலைக்கு அவரே தலைமை ஆசிரியராக இருந்து நடத்தி வருவார். அவரும் மற்றும் சில அறிஞர்களும் பாடசாலை ஆசிரியர்களாக இருந்து பயில்வோருக்கு சிறப்பாக கல்வி போதித்து வருவார்கள். மேலும் திருக்குறள் வகுப்பும் பாடசாலையில் தனி கவனத்துடன் நடத்தப்படும் என்று தன்னுடைய திட்டங்களை எல்லாம் வள்ளல் பெருமான் விதித்துரைக்கின்றார். அது கேட்ட ஒரு அன்பர், தமிழ்நாட்டில் முதியோர் கல்வியும் மும்மொழி பாடசாலையும் முதலாக ஏற்படுத்த போகும் திரு அருட்பிரகாச வள்ளலார் என்று பெரிதாக குரல் எழுப்ப, தொடர்ந்து அனைவரும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தினார்கள். வள்ளல் பெருமான் சபையோர்களை நோக்கி, சபையோர்களே, மேலும் ஒரு திட்டம் உள்ளது. சன்மார்க்க கொள்கைகளை பரப்புவதற்காக சன்மார்க்க விவேக விருத்தி என்னும் பத்திரிகை ஒன்றும் தொடங்க விரும்புகின்றேன் என்று கூறினார். அன்பர்கள் காலதாமதம் வேண்டாம், இன்றே தொடங்குகள் என்று ஆர்வத்தினால் அவசரப்படுத்தினார்கள். அதற்கு பெருமான், அன்பர்களே, அவசரப்படாதீர்கள். ஆண்டவன் அருளால் கால கிராமத்தில் நம் திட்டங்கள் அனைத்தும் ஒன்றாக நிறைவேற்றப்படும். அதுவரை எல்லோரும் பொறுமை காத்தள்ள வேண்டும் என்று கையமைத்தியவர். அன்பர்களே, உச்சி வேலை வந்துவிட்டது. மகேஸ்வர பூஜை முடித்து அரும்பசியோடு இருக்கும் அனைவருக்கும் அன்னம்பாளிக்கும் வாருங்கள் என்று அனைவரையும் அழைத்து மேடை விட்டு இறங்கி தர்மசாலைக்குள் சென்றார் வள்ளல் பெருமான். அப்பொழுது பொதுமக்கள் அனைவரும் ஏழையர் பசி போக்கும் தர்மசாலை வளர்க வளர்க
இப்பேரறம் கண்ட வள்ளல் பெருமான் வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டிருந்தார். ஆக இங்கு நாம் கவனிக்க வேண்டியது முக்கியமாக என்னவெனில், வள்ளல் பெருமான் அன்னம்பாளிப்பை மட்டும் சொல்லவில்லை, அதற்காக அவள் இடத்தை வாங்கி போடவில்லை. என்ன மும்மொழி கொள்கை பேசியிருக்கிறார், அங்கே வைத்தியசாலையை மருத்துவமனை அமைக்க விரும்பி இருக்கிறார், பல்கலைக்கழகம் அமைக்க விரும்பி இருக்கிறார், பிறருக்கு உபகாரம் வாழ்வில் தேவைக்கான தொழில் முதலியவற்றை கற்றுத்தரும் உபகார சாலை அமைக்க விரும்பி இருக்கிறார். ஒருவரோடு கலந்து ஆலோசித்து ஞான விருத்தி செய்யக்கூடிய கல்விக்கூடத்தை அமைக்க விரும்பி இருக்கிறார். யோக சாலை, சமுதாய அக்கறையுள்ள விவகார சாலை என்று நிறைய கொள்கைகளுக்காக தொடங்கப்பட்டது இந்த சன்மார்க்க சங்கம் என்பது இந்த சம்பவத்திலே அவருடைய மேடை பேச்சிலிருந்து தெளிவாக தெரிகிறது. ஆனால் இன்று வரை வள்ளல் பெருமான் நினைத்ததில் அந்த அன்னம்பாளிப்பு கூட பசியாற்றக்கூடியதாக இருக்கிறதா என்று பார்த்தால், அங்கே சென்று உணவருந்திய அன்பர்களுக்கு தெரியும். அந்த தர்மசாலை இப்பொழுது அரசின் பொறுப்பில் இருக்கிறது. அதிகாரிக்கு செல்லும் உணவு அறுசுவை உணவோடு இருக்கிறது. அன்பர்கள் சாப்பிடும் உணவெல்லாம் பார்த்தீங்களா, ஒரு சுகாதாரமே இல்லை. அங்க பாத்தீங்களா, கோயிலுக்கு வெளியே நிறைய பேர் பசியோட சுற்றி திரிகிறார். நான் கேட்டேன் சில அன்பர்களிடம், ஏம்மா நீயே அனாதைங்கிற, இங்கதான் சாப்பாடு போடுறாங்களே, சாப்பிட்டு இங்கேயே படுத்து தூங்க வேண்டியதான்னு. அந்த சாப்பாடு மனுஷன் சாப்பிடுவானா சாமின்னு பிச்சைக்காரமா சொல்லு. அந்த லட்சணத்துல இருக்கு. இதுல இந்த சன்மார்க்கிங்க அப்பாவிங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா, லட்சமா பணத்தை கொண்டு போய் கொடுக்கறாங்க. வள்ளலார் இந்த ஒரு உப்பில்லாத சோறும் பேருக்கு ஒரு கறியும், அது என்ன அது? அங்கே போய் நம்ம அன்பர்கள் இந்த குழுவில் இருப்பவர்கள்லாம் போய் ஒரு வேளை சாதாரண நாட்களில் சென்று உணவு அருந்தி பாருங்கள். என்ன பழுத்து புழு நெளியும் இலை, அந்த இலக்கடைக்காரங்கிட்ட வேஸ்ட் இலைகளை கொண்டாந்து கொடுக்க சொல்லியிருப்பாங்களா? எல்லாம் கமிஷன் தானே. யாரை நம்பி இந்த சன்மார்க்க சங்கத்தை வள்ளல் பெருமான் ஒப்படைத்தாரோ அவர்களுக்குள் பகை. அவர்களால் இந்த தர்மசாலை ஒரு தரமற்ற ஒரு நிர்வாகத்தின் கீழ் போய்விட்டது. அறநிலை ஆட்சித்துறை கிட்ட கேட்பாரே கிடையாது. சன்மார்க்கிகள்லாம் தூங்கிக்கிட்டு அவங்க ஊர்ல சோறு போட்டுட்டு இருக்காங்க. வள்ளல் பெருமான் யார்? அவர் இத்தனை வைத்திய மருத்துவமனை, அது இது சர்வகலாசாலை இத்தனை கொண்டு வர சொல்லி இவ்வளவு இடங்களை கொடுத்தாரே, நாம் எல்லாம் என்ன செய்கிறோம் என்று சிந்தித்தார்கள் என்றால் இவர்கள் இந்த சன்மார்க்கிகளே கிடையாது. சோறு போடுறதுனால சன்மார்க்கி ஆக முடியாது. குரு எதையெல்லாம் சொன்னாரோ, எதையெல்லாம் நிறுவ நினைத்தாரோ அதையெல்லாம் அந்த வள்ளலின் வழிபாட்டு வழித்தோன்றல் என்பது போல நாங்கெல்லாம் சன்மார்க்கிகள் என்று முக்காடு போட்டுக் கொள்வதாலோ, வெள்ளையாடை அணிந்து கொள்வதாலோ, அருப்பா பாடுவதாலோ நாம் சன்மார்க்கிகள் ஆக முடியாது. வள்ளல் பெருமான் அன்று செய்வித்தது போல இது ஒரு விசித்திரமான அனுபவம். நீங்கள் வேப்பூர் கூற்றோடு என்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த வழியில் சென்றால் அங்கே திருநாவுக்கரசர் திருமடம் என்று ஒரு மடம் இருக்கிறது. அங்கே ஒரு தர்மசாலை இருக்கிறது. வள்ளல் பெருமான் ஏற்படுத்தி கூட அதே அளவிலே ஒரு அணையா அடுப்பு. அந்த அணையா அடுப்பிலே காலையிலிருந்து ஒரு 8 மணி வரை கேப்பைக்கூழ் தராங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்களா, எப்ப வேணாலும் போனா சூடா சமைச்சு அருமையா ருசியான குழம்பு, காய்கறிகள், ஒரு நல்ல, அதாவது பசித்தவனுக்கு பசியார் மன்னம் நல்ல உணவை வள்ளலாருடைய வாழ்விலை பார்த்து தன்னை சைவத்திற்கு அர்ப்பணித்துக் கொண்ட
தங்கராசையா என்பவர் அங்கே அன்னம்பாளித்து வருகிறார். கிட்டத்தட்ட தெருவுல அனாதையா தெரிஞ்ச நிறைய பேரை கூட்டி வந்து அவர்களுக்கு அருமையான இரும்பு கட்டல் போட்டு கம்பளி கொடுத்து அவங்களுக்கு உணவளித்து பராமரிக்கிறார். அங்க போய் சாப்பிட்டு வடலூர்ல போய் சாப்பிட்டீங்களா? வள்ளல் பெருமான் வந்து இந்த அன்னம்பாளிப்பு சமைப்பவர்களையும் சரி பரிமாறுபவர்களும் சரி அந்த ஆட்களையும் வள்ளல் பெருமான் கண்டிப்பாக மன்னிக்கும். அந்த அளவுக்கு அங்கே உணவு இருக்கிறது. பணம் கொடுப்பவர்கள் கேட்கமா, என்னையா பணம் கொடுக்கணும், காய்கறி எல்லாம் வருது, ஏயா நல்லா சமைச்சு போட வேண்டிதானே, அதுக்கு சம்பளம் வேற, நல்ல சம்பளம் கொடுக்கணும் சமைக்கிற ஆட்களுக்கு. ஒரு முறை மருவத்தூர் பங்கரடிகளார் எங்க மேட்டூருக்கு வந்திருந்தார். அன்னம்பாளிப்புக்கு உணவு செஞ்சிருந்தாங்க. வந்தவர் நேரா அந்த அரிசியெல்லாம் தொட்டு பார்த்தார், குழம்பு ருசி பார்த்தார். சாப்பாடெல்லாம் கொண்டு போய் ஆத்துல கொட்டுங்க, மீனுக்கு தாவும் மனிதன் திங்க முடியாது, குழம்புல கீழே ஊத்திட்டார். இதே மாதிரிதான் வள்ளல் பெருமான் இருந்திருப்பார். இன்று வள்ளல் பெருமான் இருந்தால் தர்மசாலையிலே சமைக்கின்ற உணவை இப்ப பண்ணிதான் சாப்பிடுது. பின்னால ஓடையில இலையெல்லாம் சோறா கிடக்கும், பன்றிதான் சாப்பிட்டுருக்கேன். அதாவது பசியா இருந்தேன்னு நினைச்சேன், அதுவும் அதை பார்த்துட்டு போகும். ஆக என் அன்பின் உறவுகளே, ஒரு அருளாளருடைய வரலாறை தெரிந்து கொள்வதாலும் ஆஹா இவர் இப்படி எல்லாம் இருந்தால் நாங்களும் அப்படி ஆவோம் என்று கற்பனை செய்து கொள்வதோ தவறில்லை. அவர்களால் உருவாக்கப்பட்ட செயல்கள் எங்கனும் நடக்கின்றது என்பதை ஃபாலோயர்ஸ் தொடர்பவர்கள் உணர்ந்து அங்கே சென்று பார்த்து அதன் குறைகளை நீக்கி வள்ளல் பெருமான் இப்படி ஆசைப்பட்டார், இப்படி செய்யுங்கள் என்று தட்டி கேட்கக்கூடிய உரிமை அங்கே டோனர்ஸா இருக்க எல்லாருக்கும் உண்டு. என்ன, நான் வள்ளல் பெருமானுடைய பிள்ளைமார், அந்த கர்ணிகர் இனத்தை சேர்ந்தவன், நான் வள்ளலாருடைய சீடர் வேலாயுத முதலியார், இந்த கதையெல்லாம் இருக்கக்கூடாது. வள்ளல் என்ன செஞ்சாரோ, எப்படி நினைத்தாரோ அது மாதிரி அங்கே இடங்கள் வளர்ச்சிட்டு இருக்கிறார். கார் பார்க்கிங்க்கு அத்தனை நிலத்தை வாங்கி போட்டு போனார் வள்ளலார். அதுக்கு ஒரு கட்டணம், கூட்டம் இல்லாத நாள்ல 30 ரூபா, கூட்டம் போனா 100 ரூபா வரைக்கும் வாங்கலாம். ஒருத்தரும் கேட்கறது இல்லை. ஆக இங்க இது நான் போய் வாழ்வியலா பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனையா இருக்கு. என்ன ஆக சரி, என்ன பண்றது, போய் சத்தம் போட்டோம், கொஞ்சம் பசங்களை கூட்டி போய் கெலாட்டா பண்ணோம். இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு சோறு போடுறாங்க, பசங்க போன் பண்றாங்க, வடலூர்ல நம்ம நண்பர்கள் இருக்கிறார், எல்லாரும் என்ன மாதிரி பணம் கொடுக்கறவள சட்டம் போட்டிருந்தா வரவங்க வயிறார உணவு செல்வாங்கல்ல, அங்க தெரியிற மானம், அந்த வயிற்று பசி தீராமல் நம்ம கிட்ட காசு வாங்கிட்டு போய் கடையில இட்லி சாப்பிடுங்க அந்த பசித்த ஏழையர். நான் இங்க இருந்து கார்ல போய் இறங்கி உள்ள போய் டொனேஷன் கொடுத்தா உடனே ஐயாவுக்கு போய் சாப்பிட சொல்லி அனுப்புங்க. போய் சாப்பிட உட்கார்ந்தா உப்பே இல்லை. என்னையா உப்பு இல்லைன்னு கேட்டா அங்கிருந்து பரிமாறுறது அவர்தான் அந்த ஹெட்டான். அந்த ஆள் சொல்றாரு, வள்ளலார் ருசி அறியக்கூடாது, ஏன்னா ருசி அறியனா ருசியில உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலன்னு தமிழ்ல சொல்லிச்சேன்னா அவன் அடிக்க வரான். இதுவா சன்மார்க்கம்? இதுவா வள்ளலார் நிறுவிய பாடசாலை? இதுவா வள்ளலார் நமக்கு கற்றுக் கொடுத்தது? என்ன ஆக என் அன்பின் உறவுகளே, ஞானிகள் நல்வழி காட்டுகிறார்கள், நாம் அவ்வழியை பின்பற்றுகிறோம். எங்கள் ஊரிலே ஒரு சன்மார்க்க அமைப்பு இருக்கிறது. பிள்ளைகளால் கைவிட பெற்றவர்கள், கேட்பாரற்றிருப்பவர்கள் எல்லாம் தேடி திரிந்து அடையாளம் கண்டு அவர்கள் இல்லத்திலே சமைத்து ஒவ்வொருவரும் ஒரு 5 குடும்ப வயோதிகர்களுக்கும் பசியோடு இருப்பவர்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு கொண்டு சென்று தந்து வருகிறார். அவர்களை வள்ளல் பெருமான் ஆசீர்வதிப்பார். ஆனால் இந்த சத்தியம் இல்லாத தர்மசாலை, வள்ளலார் இருந்த காலத்துல அது சத்திய தர்மசாலை, அந்த கோவிட்டு கொண்டாலும் பரவாயில்லை, சன்மார்க்கிகள் போய் பாருங்கள். அங்கே அந்த அன்னம்பாடி பின்னால இருக்கிற அந்த ஓடையில பாருங்க எவ்வளவு சோறு வீணா இருக்குன்னு.
இந்த ஒரு கைப்பிடி சோறு வள்ளல் பெருமானுடைய எவ்வளவு பெரிய கனவு இல்ல. இப்படியெல்லாம் வீணான உணவை சமைத்து வந்த அன்பர்கள் போறவங்க எல்லாம் இது குரு பிரசாதம் வள்ளலார் உருவாக்கிய இந்த சாத்திய சாலையிலே உணவை நாம் உண்ணாமல் சென்றால் குருநாதர் ராமலிங்க பெருமான் வருத்தப்படுவார் என்று கை நலைத்து அன்பர்கள் ஏராளம். காலம் வள்ளலார் எதிர்பார்த்த மாதிரி அங்கே அந்த தர்மசாலை உணவு கொடுக்கும் இடம் மட்டுமல்லாமல் அங்கே மருத்துவமனை, சகல சர்வகலாசாலை, பிறருக்கு வாழ்வியல் முன்னேறுவதற்கான தொழில் முறைகளை கற்றுத்தரக்கூடிய உபகார சாலை, அறிவு விருத்தி செய்யும் அந்த தர்க்க சாத்திர சாலை, ஞான நூல்களுக்கு விளக்கம் தரக்கூடிய உபாசனை செய்கின்ற சாலை, யோக மார்க்கத்தை கற்றுத்தரும் யோக சாலை, மக்களின் தேவைகளை அறிந்து அவற்றையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல சத்சங்கம். அது மட்டுமல்லாமல் தமிழ், சமஸ்கிருதம், ஆங்கிலம் அல்லது ஏதோ ஒரு மும்மொழி கற்று இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேர் படிச்சுட்டு பெங்களூருக்கு வேலைக்கு போனா, ஹைதராபாத் வேலைக்கு போறோம். அங்க போனா மொழி தடுமாற்றம். இங்கே மும்மொழி கொள்கையை அந்த ராமகிருஷ்ண மடத்தின் சார்ந்த கல்வி பெற்ற ஒருவர் எல்லோரும் அருகில் உள்ள மாநிலத்தின் மொழியை படியுங்கள் என்றால் தமிழ் மொழியை தமிழ் மொழி அழிஞ்சு போச்சு. இந்த தலைமுறை குழந்தைகளுக்கு தமிழ் தெரியாது. தமிழ் ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கூடத்தில் இடமில்லை. பெரியார் என்ற ஒருவர் இருந்தார், ராமசாமி நாய்க்கர். தமிழ் காட்டுமிராண்டி பாசை, அதற்கு எதுக்கு மொழி, அதனால் தமிழ் மொழியை அப்படின்னு கேட்கிறார். மொழி எழுத்து இல்லைன்னா எப்படி அப்படின்னு இல்ல, இங்கிலீஷ்ல தமிழ் வார்த்தை எழுதிட்டு போங்க, நான் இன்னைக்கு 50 ஆண்டு கழிச்சு அது நடக்கும். தமிழ் மொழியை காணோம், தமிழ் குழந்தைகளுக்கு தமிழ் கற்பிக்க ஆள் இல்லை, என் பிள்ளைக்கு தமிழ் படிக்க தெரியாது என்று பெருமையா கேவலமான ஒரு தலைமுறை பெற்றோர்கள் என்று இருக்கிறோம். எல்லோருக்கும் ஆங்கில வழி கல்வியால் உணவு மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் புத்தி குழப்பம் ஏற்படும் பொழுது மதுபான கடைகளுக்கும் வேசியிடக்கும் செல்லும் இளைஞர்கள் ஏராளமாக இருக்கு. இத்தனைக்கும் காரணம் நம் தமிழையும் தமிழ் சார்ந்த அறநூல்களையும் பயிற்றுவிக்காது. வள்ளல் பெருமான் அன்று சொன்னதை சன்மார்க்கிகள் ஒவ்வொருத்தரும் கடைபிடித்து மும்மொழி கொள்கையை அவர்கள் குழந்தைகளுக்கு கொண்டு சென்றிருந்தார்களானால் என்ன தமிழ் இன்றைக்கு தமிழ்ல நாங்க இந்த திருவிழா புராண ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக குழந்தைகளுக்கு தமிழ்ல ஏதாவது எழுத சொன்னா எந்த இடத்துல எந்த எழுத்து போடுறதுனே குழந்தைக்கு தெரியல. நமச்சிவாய வாழ்கன்னு இங்கிலீஷ்ல எழுது, ஏன்னா ஐயா எனக்கு தமிழ் தெரியாதா, நான் தமிழ் ப்ரொனவுன்சியேஷன்ல எழுதுறேங்கிறாங்க. என் அன்பின் உறவு வள்ளல் பெருமான் கூறியது போல சிறுவர் முதல் முதியோர் வரை அனைவருக்கும் கல்வி கற்பிப்பதை ஒரு நோக்கமாக ஒவ்வொரு சன்மார்க்கியும் மேற்கொண்டால் சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, ஒரு தலைமை ஆசிரியர் என்பவர் தமிழ் மொழி அனைத்தும் கற்றவர்களாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று வள்ளல் பெருமான் கருதி தமிழ், சமஸ்கிருதம், கன்னடம், மகாராஷ்டிரம், இந்துஸ்தானி என்ற 5 மொழி புலவராகிய வேலாயுத முதலியாரை தலைமை ஆசிரியராக நிறுவியிருக்கிறார். எவ்வளவு ஒரு பெரிய தீர்க்கதரிசி வள்ளல் பெருமான் அல்ல. அவருடைய ஃபாலோயர்ஸ் யாருக்கேனும் இந்த தமிழ் மொழிவால் பற்று இருக்கிறதா என்றால், திருவருட்பா ஆங்கிலத்தில் டைப் செய்த படிக்கிற அளவு நமக்கு தமிழ் மொழி பற்று சரி. ஏனெனில் வள்ளல் பெருமான் பேசியதையும் அவருடைய பாடத்திட்டங்களையும் அந்த கல்விக்கூட நடைமுறைகளையும் படிக்கும் பொழுது இன்று இத்தனை சன்மார்க்கிகள் ஊர்தோறும் சோர்வோடாது ஊர்தோறும் தான் கற்ற கல்வியை இலவசமாக கற்றுத்தர எந்த சன்மார்க்கிக்கும் எண்ணம் விதைக்கப்படவில்லை. நம்மை உணர்வோம். ஏனெனில் வள்ளலார் புதிதாக எதையும் சொல்லவில்லை. சைவரின் 5 கடமைகளில் 3ஆவதாக உள்ள பிற மனிதர் பேணுதலையும்
பிற உயிர் பேணுதலையுமே சன்மார்க்க நெறியாக அங்கே நிறுவி இங்கு ஒவ்வொருவரும் அனைத்திலும் சிறந்தவராக வாழ வேண்டும், ஒவ்வொரு ஊரும் இப்படி சிறந்த ஊராக அமைய வேண்டும் என்று பெரும் கனவு கண்ட ஒரு அற்புதமான முன்னோடி வள்ளல் பெருமான். ஆக நாம் அனைவரும் நம்மால் இயன்றவரை ஏதேனும் செய்ய முயற்சிப்போம் என்று கூறி, எல்லாமல்ல என் தந்தை மேற்கு மீனாய் சொக்கநாத பெருமானின் பேரருள் அன்னம்பாளித்தல் மட்டுமன்றி அறிவை பிறருக்கு கொடுப்பதிலும் நாம் சன்மார்க்கிகளாக திகழ திருவள்ளுவர் உண்டாகட்டும் என வாழ்த்தி நிறைவு செய்கிறோம். நமச்சிவாய வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. பெரியதா எப்படி இருக்கீங்க?